உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், சத்தமா சொல்லுங்க, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆலயத்தில் வாசமா இருக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள், கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள், அவங்க யாருன்னா பிளஸட். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? ஆமென். இந்த நாள் கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்களை இருதயங்களை இன்னும் ஸ்திரப்படுத்தி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் முடிகிற வரைக்கும் நடத்துகிறவர், இந்த வீட்டில் வாசமாய் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 84 சங்கீதம், இணைந்து கொள்ளுங்கள். 7வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். 84 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 84 சங்கீதம் வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன செய்வாங்களா? ஹலோ சொல்லுங்க, என்ன செய்வாங்க? துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர் வீட்டில் வாசமா இருக்கிற அனுபவம் இருக்குன்னா நீங்க உங்களுக்குள்ள பாட்டு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. டி மைனர் தானே? டி மைனர் இல்ல, டி மைனர் கொடுங்க. டி மைனர். ஹல்லேலூயா. இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரெக்ட் தானா? கரெக்டா? துதிப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. நீங்க சத்தமா பாடுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆனந்தமே. பாடுங்க கை தட்டி. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் கொண்டே இருப்பேன். அவர் வீட்டில் வாசமா இருக்கிறவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள துதி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, உங்களுக்கு வாழ்க்கை துதியா மாறிச்சானா ஜெயம், எரிகோ மதில் உழுகிறது நிச்சயம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அசைக்க முடியலையோ, எதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கோ, எதெல்லாம் நிறைவேறலையோ அதெல்லாம் நிறைவேறுவது நிச்சயம். ஆமென். இந்த தேவனுடைய சமூகத்தில் வாசமா இருந்த தாவீது மரணத்தை தழுகிற வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு சங்கீதங்களை எழுதிக்கிட்டே இருந்தார். அவர் பிறந்ததிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆவியில கனம் உள்ளவராய், அப்படி எழுதப்பட்டிருக்கு 4ஆமத்துல, கனம் பொருந்தியவனாய் நித்திரை அடைந்தார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றோம், நிறைய பேர் கடந்து போகிறதையும் பார்க்கிறோம். நீங்க துதிக்கிற ஆளா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையும் கனமா இருக்கும், உங்க முடிவும் சம்பூர்ணமா இருக்கும். இது யாரு செய்வார்கள் என்றால் கர்த்தருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் உங்க வீட்டுக்குள்ள வரணும். தேவனுடைய ஆலயம் ஒன்று, உங்க வீடு கர்த்தருடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டும். உங்க வீட்டில் துதி இருக்கணும், உங்க வீட்டில் ஜெபம் இருக்கணும், உங்க வீட்டில் கர்த்தரை பாடுகிற பாடல் இருக்கணும். நான் சக்தி நினைக்கிறேன், டாக்டர் சக்தி ஆல்ட்ரின் அண்ணனோட கூட படித்தவர். 9 வருஷம் அவங்க 2 பேரும் மருத்துவர்களாக படிச்சிருக்கிறாங்க. என் கூட நேற்று நான் அவர் காளையார் கோயிலேருந்து வந்தார். அவர் ரட்சிக்கப்படாதவர். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன். இயேசுவை அறியாதவர், பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைராக்கியம் உள்ள குடும்பம். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன். ஆல்ட்ரின் படிக்கும் போது ரூமுக்குள்ளே கீபோர்டு வச்சுருப்பாராம். என்ன வச்சுருப்பார் சொன்னார் அவர் சொன்னது. அவர் படிக்கும் போது கீபோர்டு வச்சுருப்பார்.
அவர் எங்கெங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாரோ என் வேலை கீபோர்டை தூக்கிட்டு போகிற வேலை. தூக்கிட்டு போனேன், என்னை ஆண்டவர் வச்சுட்டார். இப்போ அவர் கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாரு. ஒரு கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்கிறார். துதி அன்னைக்கு அவர் பாட்டே எழுதலை. டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அன்னைக்கு பாட்டு எழுதலை. நான் சொல்கிறது 99 2000 அந்த வருடத்தில் அவர் ரூமில் என்ன இருந்துச்சா? ஹலோ, நகத்தை கடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் வீட்டில் வந்து அவர் ரூமில் என்ன இருந்துச்சா? நீங்கள் கீபோர்டு வாங்க வேண்டாம், உங்கள் வாயில் துதி இருந்தால் இந்த சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே மகிமையானவைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இந்த அனுபவம் அப்பா அம்மா பிள்ளை குழந்தைக வளர்ந்து வருகிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குள்ளும் இது உண்டானா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறத உங்கள் பகுதியெல்லாம் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அது மறுபடியும் வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிங்களேன், அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 போடுங்க. 84 2 3 4 இந்த 3 ஒரே கருத்து. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும். என்னது ஆலய பிரகாரம்? சொல்லுங்க, அது என்னன்னு அடுத்து உங்களுக்கு. பிரகாரம், ஆலயம், ஆலயத்தினுடைய காரியம். 3 பாட்டு. 4வது பாட்டு ஆலய பிரகாரம், ஆராதனை, ஆண்டவருக்கு கொடுக்கிறது. இதை உங்க இருதயம் வாஞ்சித்து, தவனம் என்றால் thirsty, longing அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஏங்கிட்டு இருந்தா உங்க இருதயமும் உங்க மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தமிடுதா? அங்க அழகா எழுத பாருங்களேன். என் இருதயம், சொல்லுங்க, என் இருதயம், என் மாமிசம். மாமிசம் லைட்டா கிள்ளி பாருங்க, இருக்கா இல்லையா? வலிக்குதா? அதுதான் மாமிசம். ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தமிடுகிறது. இப்படி செய்கிறவங்க தான் பாக்கியவான்கள். உங்க இருதயம், உங்க மைண்டு எப்படி போட்டிருக்கு? இருதயம் மாமிசம் என்ன செய்யணுமா? தேவனை கம்பீரித்து சத்தமிடணும். 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். 3 ரொம்ப அழகா இருக்கும். 3 பாருங்களேன். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு. அவர் சமூகத்தில் தள்ளப்பட்டு ஒரு குருவி போனால் கள்ள கொண்டு எறிவாங்க. எந்த வீட்லயாவது குருவியை உள்ளே ஏற்றுக்குவீங்களா? பெரிய மாளிகை வச்சுக்கோங்க, வாக்குருவி உள்ள வா கூடுவீங்களா? அவர் சமூகத்தில் வருகிற ஒருவரையும் அவர் தள்ளி விடுகிறது இல்லை. அது அடைக்கலான குருவினாலும் சரி, தள்ளப்பட்ட மனிதனாலும் சரி, இல்லை கல்லெறிந்து வெளியே போன்னு சொன்னாலும் சரி, அவர் சமூகத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னா, அவர் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்களும் நானும் பாக்கியவான்கள். என் பாக்கெட்டில் பணம் நிரம்பி இருந்தால் என் வாழ்க்கை சம்பூர்ணம் அல்ல. அவர் வீட்டின் சம்பூர்ணத்தினால், அவருடைய சமூகத்தின் வல்லமையினால், அவருடைய பிரசனத்தின் ஆவியின் நிறைவினால் நான் நிறைந்திருப்பேன் என்றால் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இந்த உலகத்தை படைத்தவர் தருகிற வல்லமை சமாதானம் பெரியது. ஹல்லேலூயா. அவர்களே, அங்க மட்டும் குருவிக்கு அல்ல, அந்த குருவிகள் தன் குஞ்சுகளுக்கு வைக்கும் கூடு. பாருங்களேன், நீங்க இந்த உலகத்தில் நான் தைரியமா சொல்ல முடியும், 0ல இருக்கிறவங்களும் 100ல இருக்கிறவங்க, இந்த ஏணிக்கும் இதுக்கும் எவ்வளவு நீளமான வித்தியாசமான சரிவுகள் இருந்தாலும், ஒண்ணுமே இல்லைனாலும் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவங்கள பாக்கியவனாய் மாற்றிருக்கிறார். 100 வச்சுக்கிட்டு உள்ள வந்தவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவங்கள பாக்கியவனாய் மாற்றி அடைக்கலான் குருவியும் பாதுகாத்திருக்கிறார், அதற்கு கூடையும் பாதுகாத்திருக்கிறார். அவர் சமூகத்தின் நன்மையாலே நீங்களும் நானும் திருப்தி ஆக்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய வீட்டிலே வாசமா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சமாதான பிரபு சபைக்கு ஆராதனைக்கு போனோன்னு கிளம்பி வந்தீங்களே, நீங்க கிளம்பும் போதே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சங்கீதம் 100:4-5 வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 100:4-5 காலையில் ஜெபிக்கும் போது அதை தான் 2-3 டைம் வாசித்தோம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4. அவர் வாசல்களில் துதியோடும். சொல்லுங்க, அவர் வாசல்களில் எப்படி வரணுமா? சர்ச்சுக்குள்ள வரும்போது
இப்ப பிரகாரங்கள் சொன்ன பார்த்தீங்களா, பிரகாரங்கள் இந்த இந்த தேவ பிரசனத்துக்குள்ள வரும்போது படியில ஏறும்போது துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே அப்படிதான் உள்ள வரணும். அப்படி உள்ள வர ஆளா இருப்பீங்கன்னா நீங்க போகும்போது நிறைவா போவீங்க. அல்லேலூயா. உள்ள வரும்போது அப்பா சோத்திரம் ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. ஒருவேளை வியாதியா வருவீங்கன்னா உங்களை சுகப்படுத்துறீங்க இருக்கிறார். இங்க வந்து சோர்வோட உட்காருவீங்கன்னா கவனிங்க, அதான் அந்த வசனத்தை வாசித்த 2ஆம் வசனம் 84:2 இப்போ வாசிக்க வேண்டாம். உங்க மாமிசமும் உங்க ஜீவனும் கர்த்தர் என்ன செய்யணுமா? கெம்பீரித்து பாடணும். அப்படி கெம்பீரித்து பாடாத பட்சத்தில் இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கா இருப்பதை நீங்க எப்படி அனுபவிக்க முடியும்? காய்கறி கடைக்கு போயிடுறீங்க, சரி காய்கறி கடைக்கு விட்டுருங்க, காய்கறிலாம் போறீங்கன்னு தெரியல, கட்டாயமா எல்லாரும் ஹோட்டல் போவீங்க. எங்க போவீங்க? ஏழையா போட்டோன்னு என்ன செய்வீங்க? தண்ணிய தெளிச்சுட்டு பாடிட்டே துதிப்பேன் துதிப்பேன் பாடிட்டே இருப்பீங்களா? சார் வாங்க, அவர் அங்க இருப்பார், அண்ணே வாங்கண்ணே சீக்கிரமா. ஏன் என்ன கேட்குது உள்ள சுவை? ஒரு குடல், ஒரு மூளை ரோஸ்ட் இருக்கா? என்ன ரோஸ்ட் இருக்கு? நாக்கு இருக்கா? ஆட்டு நாக்கு, நல்லி இருக்கா? வாய்த்தது கேட்குறோமா? இன்னும் கேட்குறோமா கேட்கலையா? ஃப்ரைட் ரைஸ். அப்பா வரும்போது ஒரு முட்டை பரோட்டா. என்ன பரோட்டா? கிரில் சிக்கன். கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறோமா? ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி இருக்கீங்களே. ஹோட்டலில் போன உடனே சாப்பிடாத அம்மாவுக்கு கூட அப்போ ஒரு வயிறு வந்துடும் தெரியுமா உங்களுக்கு? சாப்பிடாத அம்மாவுக்கு. ஆனால் அந்த அம்மா கொண்டு போய் ஹோட்டலில் உட்கார வைங்க, எனக்கு கொஞ்சமோல ஒரு கொஞ்சம் பிரியாணி கொடு. அந்த அம்மா 80 வயசு. நான் போன வாரம் ராணிப்பேட்டில் இருந்தேன். அங்கே ஐயாவுக்கு வந்து 89 வயசு. நான் தமிழ்மாரில் கூப்பிட்டு காமிச்சேன். அவர் 89 வயசு பாஸ்டர் ஐயா. ஸ்ப்ளெண்டர் பைக் ஓட்டுறாரு. என்ன ஓட்டுறாரு? ஹலோ, என்ன பைக் ஓட்டுறாரு? ஸ்ப்ளெண்டர் பைக்கு. என்னத்தம்மா சாப்பிட்டாரு? நாங்கள்லாம் இடியாப்பம் சாப்பிட்டோம் செரிமானத்துக்கு. அவர் 3 புரோட்டாவை பிச்சு போட்டு சிக்கன் கிரேவியோட இன்னும் ஆட்டு இறைச்சியோட வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கையை எடுத்து சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வாதம். யாரு? தம்பி திருமணமான மேஷா கூடிய தாத்தா 89 வயசு. நான் கேட்டேன், ஐயா எப்படி வந்தீங்கன்னு. தம்பி நான் பைக்கில் வந்தேன், நான் பைக்கிலே போயிடுவேன். 89 வயசு. ஜோமனை சொன்னா நேரு முழங்கால பேரனுக்கு தாலி எடுத்து தரணும். ஐயா ஜோமனுங்கன்னு சொன்னோம். அவர் மூத்த ஊழியர், 89 வயது. முட்டி போட்டு பைபிளோட கையில் வச்சு அப்பா சாஷ்டாங்கமாக கும்பிடுறேன். 89 வயசுல பரோட்டா ஜீர்ணிக்குது. ஹலோ, இன்னைக்கு பாருங்க, நீங்க கர்த்தரை துதிக்கிற ஆளா இருப்பீங்கன்னா உங்க சரீரம் சுகமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை பாடுகிற பாட்டு. அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, ஆமென், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் நீங்க கொஞ்சம் உங்களை செக் பண்ணி பாருங்களேன். போன வாரம் ஆண்டுடைய வார்த்தை, அவர் வல்லமை உடையவர், எனக்கு செய்ய வல்லவர்னு கேட்டோம். எத்தனை பேர் இந்த வல்லவரை நீங்க பாடி இருக்கிறீங்க? அவர் உங்க வீட்டில் துதிச்சிருக்கிறீங்க. அப்படி துதிச்சு பாடி இருப்பீங்கன்னா அந்த வல்லவர் உங்களுக்கு செய்யறதை அனுபவிப்பீங்க. நாங்க துதிக்கிறோம், அவரை நம்புறோம், கர்த்தர்களை நடத்துகிறார். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? நீங்க பாடாத பட்சத்தில், நீங்க கர்த்தரை துதிக்காத இடத்துல அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்க ஹோட்டலில் உட்காந்துட்டு எதுவுமே சொல்லலைன்னா 4 மணி நேரம் உட்காந்தாலும் இந்த டம்ளரு இலை தான். ஆனால் நீங்க அவசரத்தோட சீக்கிரமா கொண்டு வாங்க, வண்டியில போகணும், கிளம்பணும், நீங்க பண்ற துரிதத்தில் அந்த சர்வர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வைப்பார். ஒரு உள்ளான மனுஷனுக்கு அப்படி ஒரு ஆகாரம் போடும்போது தினந்தோறும் பாதுகாக்கிற ஆண்டவரை உங்க வீடு தேவனுடைய பிரசன்னமாய் மாறும் என்றால் நீங்க பாக்கியவான்கள். ஒரு நிலையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
5 வாசிங்க, 5, 6, 7 வாசிங்களேன். 5, 6, 7 அந்த 84ஆம் அதிகாரம் 5. கர்த்தர் நல்லவர். ரைட், ஓகே. நான் சொன்ன 84, 5, 6, 7. 5, 6, 7ன்னா அங்க 5 தான் இருக்கு 100ல. வாசிக்க பார்ப்போம். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளில் கொண்டிருக்கிறவர்களும். இரண்டாவது பாக்கியமான காமிக்கிறார். அவரை துதிக்கிற துதி உங்களுக்குள்ள இருக்கு. அடுத்து எழுதுகிறது பலன் கொள்ளுகிற மனுஷன். அவங்க அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களும். 7 வாசிங்க, 7 போடுங்க, குயிக்கா போடுங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே, இப்ப முடியுங்களா, இதுதான் முக்கியம், தேவனுடைய சன்னதியில் வந்து. ஹல்லேலூயா. போன வாரம் எல்லாம் நீங்க வீட்டில் பாட்டு பாடி இந்த தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற ஆளா இருப்பீங்கன்னா, இந்த சீயோனுக்குள்ள சபைக்குள்ள வரும்போது அந்த பிரசனம் உங்களை மூடுகிறத பார்க்க முடியும். ஆமென் சொல்றீங்களா? அந்த பிரசனம் உங்களை மூடுகிறத, உங்கள்கிட்ட துல்லியமான தேவனுடைய சத்தம் உண்டாகும். உங்க பலவீனமா இருக்கிற சரீரத்துக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, உறுப்புகளுக்குள்ள, இருதயங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஏன் அப்படின்னா, என் இருதயமும் என் மாமிசமும் தேவனை 6 நாள் தேடிக்கிட்டே இருக்கு. 7வது நாள் இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வர்றேன். உள்ள வரும் பொழுது அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்பும் பொழுது இன்னும் இருக்கிற பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 6 நாளை காட்டிலும் இந்த 7வது நாள் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது, இந்த 6 நாள் நீங்க பாடி காத்திருந்த அத்தனைக்கும் அவருடைய சன்னிதானத்தில் வருவீங்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. இந்த நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க பலத்தின் மேல் பலனை உங்களை நிரப்ப அந்த தேவ பிரசனம் போதுமானது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. நல்லாதான் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 12 வாசிங்க. 84, 12 போடுங்க. 84ஆம் அதிகாரம் 12. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பிளஸட், பாக்கியவான், பாக்கியவான்னு 3 இடத்துல சொல்றாரு. யாருன்னா, அவர் ஆலயத்தில், அவருடைய பலிபீடங்களிலே, அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தரை நம்புவாங்க. ஹலோ, புரியல நினைக்கிறேன். வார வாரம் வந்து அப்படியே உட்காந்துட்டு போறவங்களுக்கு இந்த நம்பிக்கை பெருகவே பெருகாது. ஏன்னா உள்ள என்ன செய்யல, இறங்கல. சாப்பாடு இலையில போட்டாச்சு, காசும் கட்டியாச்சு, நீங்க எடுத்து அதை சாப்பிடலைன்னா அந்த சுவையை நீங்க அனுபவிக்க முடியாது. ஹலோ ஹலோ, என் கூட தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா கருப்பாம்பூச்சியை சுட்டு கூடையில வச்சு குச்சியில குத்தி விற்கிறாங்க. நான் போய் பார்த்தேன், அந்த தெருவெல்லாம் பார்த்தேன். பாம்பை சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடாத எதுவுமே இல்லை. ஆனால் நான் எதையுமே டேஸ்ட் பண்ணல. சரி போட்டோம். உங்களை இலையில வைக்கிறத நீங்க சாப்பிடலைன்னா சுவை தெரியுமா பிரதர்? அண்ணா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களேன். நல்ல என்னது இடியாப்பம், நம்மளுக்கு நிறைய இடியாப்பம். இடியாப்பத்தில் தேங்காய் பூவை போடுறதை விட்டுட்டு ஆட்டுக்கால் பாயா வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். சாப்பிடாத வரைக்கும் காலா தெரியும், தெரியுமா? சாப்பிட என்ன தெரியும்? கால். ஆனால் உள்ள இறங்கும் போது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்களோ தெரியல. ஆமாம், கவனிங்களேன். இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவமாக மாற்றாத வரைக்கும் இலையில சாப்பாடு போட்டு அனுபவம் தான். ஹலோ, இந்த பிரசனத்தை திங்கக்கிழமை காலையில், மதியம், சாயங்காலம், நைட்டு, செவ்வாய்க்கிழமை காலையில், குளோரியாக்கா இப்படியே பார்க்குற பாரு. ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன். இங்கே தான் இருக்கார் அந்த தம்பி. எங்கள் தம்பி, எங்கள் மோகன் தம்பி இருக்கிறார். அவர் இங்கேருந்து காலேஜ் பஸ் ஏறினார்னா 1.25 மணி நேரம் ஆகுது பஸ்ஸு அவங்க காலேஜ் போகிறதுக்கு. ஏன்னா ஊரெல்லாம் சுற்றி, எனக்கெல்லாம் அப்படி சான்ஸே கிடைக்க மாட்டேருக்கு. அந்த 1.25 மணி நேரம் நடிச்சானா என்ன செய்வீங்க? நல்லா அவன் கேட்டேன், என்னடா செய்வேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், 10 நிமிஷத்துல தூக்கம் வரும், காலேஜில் போனோன்னா இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் நாளிலிருந்து அந்த 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கலாம், ஃபோனில் இருந்து அந்நிய பாஷை பேசலாம், கர்த்தரை துதிக்கலாம், உள்ள பாட்டு பாடலான்னா நீ காலேஜ் கேம்பஸில் கால் வைக்கும் போது
பிசாசின் கிரியைகள் விலகுகிறத நீங்க பார்க்க முடியும். இப்படிப்பட்ட துதி, இப்படிப்பட்ட பாடல், இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகம் உங்களுக்குள்ள பெருக 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 யாபேசின் எல்லையை பெருசாக்குற ஆண்டவர் உங்க எல்லையை பெருசாக்குவார். அல்லேலூயா. 3/4 சென்ட்ல வீடு கட்டிருக்கீங்க, 1 சென்ட்ல வீடு கட்டிருக்காங்க. போன வாரம் அழகா வீடு கட்டணும் நல்லா சாட்சி சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சபையில பேசினார், அதை சொல்ல மறந்துட்டாங்க. நான் மைக் எடுத்து பிரைஸ் எல்லாம் உடனே மைக்கு பிடிச்சிட்டாங்க. சிஸ்டர், தீர்க்க தரிசனமா கர்த்தர் கூட பேசினார். உங்களுக்கு ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுப்பார். அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே கணவனும் மனைவி வந்து ஆண்டவர் எங்களுக்கு தான் பேசினார். நான் சொன்ன வேலையை ஆரம்பிங்க, கர்த்தர் முடிப்பார். என்ன காலங்கள் போச்சு, மறுபடியும் விசுவாச வார்த்தை அவங்களுக்கு நேராக வந்தது. ஜெபித்தார்கள், வேலையை ஆரம்பிச்சாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாதர் அப்பா பாட்டு பாக்கியநாதபுரத்தில் பாடிக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் பார்த்திருக்கிறார், ஏரியா முழுவதும் பார்த்திருக்கிறாங்க. அவர் நாமம் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிற ஆளா இருந்தா இப்பயே வீடு வாங்க போகலாம். ஆமென். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் நம்புறீங்க? சொன்னாரு மழை பெய்தா, என்ன பெய்தா, மழை பெய்தா, வேக வேகமா ஓடுறாரு கேயாஸ். ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆளுகளுக்கு இந்த நெகட்டிவா பேசணும்னா ராத்திரியெல்லாம் பேசுவீங்க. கவனிங்க, ராத்திரியெல்லாம் பேசுவாங்க. திரும்பி போய் பாரு, திருப்பி போய் பாரு, லைட்டா கையளவு மேகம் தெரியுது. அவர் கையளவு மேகம் சொல்றாரு. இங்க தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஆள் சொல்றாரு, எனக்கு பெருவெள்ள இரைச்சல் கேட்குதுன்ற. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்க கண்ணுக்கு முன்னாடி எனக்கு இருக்குன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெருவெள்ள இரைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கு. கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். 10,000 15,000 20,000 மக்கள் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும்படி கையளவு மேகத்தை பார்த்துட்டேன். இனி பெருவெள்ள இரைச்சலுக்கு நீங்க பிரசன்னத்தோட போவீங்கன்னா அவர் சமூகத்தில் இருக்கிற நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் பேரானந்தம். இப்போ பாடலாமா? கை தட்டி பாடலாமா? டி மைனர் தானே. தேங்க்யூ. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் இயேசு. கை தட்டி பாடணும். நீங்க பாடுங்க. என்றும் ஆனந்தம் இயேசு. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. சங்கீதம் 5 ஆனந்தமே ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் அல்லேலூயா. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னத மறைவில் வல்லவர் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். கைகளை அசைச்சு அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆமென். இப்ப கை தட்டி சொல். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே அல்லேலூயா. துதிப்பேன் துதித்துக் கொண்டே. சங்கீதக்காரன் ஒரு சூழ்நிலையில வசனத்தை சூழ்நிலையில் நடைமுறை எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் திரையில வாசிக்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த திரையில ஸ்கிரீன்ல எல்இடியில வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து 5, 9 வாசிக்க பார்ப்போம் குயிக்கா. அவர்கள் வாயில் என்ன இல்லையா? இந்த உலகத்தில் இப்படிதான் வாழ்றோம். சங்கீதக்காரன் அப்படி வாழ்ந்தார். அவர் எழுத பாருங்க, அவங்க வாயில் என்ன இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை எப்படி இருக்கான், தங்கள் நாவினால். இப்படிப்பட்ட இக்கட்டில் வாழும் போது
சங்கீதக்காரன் என்ன செஞ்சார்னு வாசிங்க. இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், யார் கூட தான் வாழ்கிறோம்? இப்படி ஆட்கள் தான், இப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படலைன்னா சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்களே இப்படி தான் இருக்காங்க, வாயை திறந்தாலே எப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. கவனிக்கல, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் சங்கீதக்காரன் எங்கே அந்த அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாருன்னா வாசிங்க. இப்போ 5:9 வாசிங்க, 5:7 வாசிங்க பார்ப்போம். 5:7 போடுங்க, குயிக்காக போடுங்க பார்ப்போம். 5:7 வாசிங்க. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேர பயபக்தியுடன். உலகம் எப்படி இருக்கு? ஆய திறந்தாலே போய், சொந்தத்தில் போனாலும் போய், தெரிஞ்சவங்கிட்ட போனாலும் பிரச்சனை. இந்த தாவீதுக்கு எல்லாமே தெரியும். மகனே விரட்டுறார், இன்னும் சங்கீதங்கள் இருக்கு, மகன் விரட்டுறார், அப்பாவை கொள்ள. இவருக்கு தஞ்சம் தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆலயம். கவனிங்களேன், இந்த ஆலயத்துக்கு கூடி வருகிறத நீங்க எவ்வளவு தூரம் கனப்படுத்துறீங்களோ பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது. ஆமென். இன்னும் ஒரு படி மேலே சொல்றேன். திருவிருந்த ஆராதனையில் 100 கோடி கொடுத்தாலும் அப்புறம் போய் வாங்கிக்கலாம். அதை காட்டிலும் விலையேறப்பட்டது அவருடைய சரீரம், அவருடைய அப்பம், அவருடைய ரத்தம். அதை வாங்காம நீங்க போவீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறீர்கள். ஒன்று சொல்ல போனால் பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர் காலங்களிலே தினந்தோறும் வீட்டில் அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணினார்கள். ஒவ்வொரு நாளும் they take a part, கம்யூனியனை வந்து தினந்தோறும் செஞ்சார்கள். மாதத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்குள்ள முதல் வாரம் எடுக்கிறோம். அந்த ஆராதனையில் நீங்க கர்த்தரோட இணைந்து இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு மாதிரி முகம் மாறின மாதிரி இருக்கு, நல்லா தானே போச்சு வண்டி, இப்ப ஏன் சர்ச்சை பத்தி சொன்ன உடனே இந்த ஆலயத்தை எத்தனை பேர் கனப்படுத்துறீங்களோ அவ்வளவு பேர் வாழ்க்கை உயர்த்தப்படும். அதற்கு நான் சாட்சி. நான் பிறந்ததிலிருந்து ஆலயத்திலே தான் இருக்கேன். ஆலய பிரகாரங்கள் காணிக்க வருகிறது, காணிக்க வந்த காணிக்க எங்க தான் போடுறோம்? கர்த்தர் பார்க்கிறார். ஆலயம் ஆலயம், ஊழியம் ஊழியம், கர்த்தருடைய சமூகம். இதற்கு விதைக்க 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 கர்த்தருடைய பாக்கியம், அவருடைய செல்வம், அவருடைய ஆசீர்வாதம், அவர் தருகிற பலன், அவர் தருகிற வல்லமை எங்களை நிரப்புகிறத நாங்க அனுபவிக்கிறோம். நீங்க தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே வாசம் பண்ணுகிறத நாடுக பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சங்கீதம் 27 போடுங்க பாப்போம். சங்கீதம் 27. தாவீது எங்கெல்லாம் ஆலய பிரகாரங்களில் நன்மையை பெற்றுக்கொண்டார். 27:2 வாசிக்கலாமா? வாசிங்க, வாசிக்கலாம். 27:2 வாசிங்க. என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே. கவனிங்க, நீங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்க தேவ பிரசனத்தில் இருப்பீங்கன்னா, உங்களை பேசுறவங்க, உங்க மேல பொறாமப்படுறவங்க, உங்க மேல என்ன சொல்றது, உங்களை வச்சு சவாரி பண்றவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? அதுதான் எப்பனா தேவ பிரசன்னத்தில். எனக்கு என் சொத்தை பிரித்து தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு கொடுக்கறத கொடுக்கல, எங்கேயுமே புலம்பாதீங்க. தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துட்டே இருங்க. ஹலோ, எங்க உட்காருங்க? எனக்கு வருமானமே வரல, இந்த வாரம் 2000 தான் வந்துச்சு, வழக்கமாக 3500 ரூபா வரும், 4000 ரூபா வரும், 5000 வரும், எனக்கு வருமானம் வரல. நீங்க இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். இந்த சமூகத்தை நாடி தேடி யாரெல்லாம் வந்தாங்களோ ஒருத்தர் கூட வெக்கப்பட்டு போனதில்லை இன்னைக்கு வரைக்கும். நீங்க இன்னைக்கு சாயங்காலம் முடிந்தா ஒரு 8 மணிக்கு மேலே பெனிஹின் மினிஸ்ட்ரி அப்படின்னு போனீங்கன்னா யூடியூப் சேனல் வரும். இன்னைக்கு ஜிம்பாப்வேல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் ஜிம்பாப்வேல செய்கிறார். ஏன்னா அவங்க இருதயம் அற்புதத்தை நம்புகிறது. நம்ம வல்லவர்னு சொல்லிட்டு இன்னும் அந்த வல்லவரை நம்பாமையே, அப்பா இறங்கப்பா வாங்கப்பா, கவனிங்க, வல்லவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த பிரசனத்துக்குள்ள இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்படும். அடுத்த வருஷத்தை வாசிங்க பாப்பா. அடுத்து வாசிங்க கூட சேர்ந்து அந்த அதிக 3ஆம் வருஷத்தை வாசிங்க. 3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம். இன்னைக்கு
ஃபோன் அடிக்கும் போதே பேரை பார்த்த உடனே இங்கே எல்லாம் மண்டையிலிருந்து கால் வரைக்கும் ப்ரெஷர் ஏறுது. ஃபோனை பார்த்த உடனே அஜோ கூப்பிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே, எப்படின்னா கர்நாடகா போலீஸ் எல்லாம் கிளம்பி தமிழ்நாட்டில் வந்து தாவீதை பிடிக்க வந்தாலும் பயப்படாமல் இருப்பாராம். ஏன் தெரியுமா? ஆலயத்தின் வல்லமை, தேவனின் பலன். புரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். சித்தப்பா வராருனாலே எங்கள் மாமியார் வருதுனாலே போதும் இந்த அம்மாவுக்கு. அஜோயோ பாவம், மாமியாக தான் பயப்படுறாங்க மருமகளை பார்த்து. கவனிக்க, இன்னைக்கு நிறைய இடங்களில் மனுஷரை பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி உட்கார ஆளாக இருப்பீங்கன்னா ராஜாக்களுக்கு கட்டளையிடுவீங்க. அங்கே எலியா சொன்னார், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என் ஜீவனை கர்த்தருடைய தேவனுடைய நாமத்தில் சொல்கிறேன், என் வாயில் வார்த்தை வராமல் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. அதுக்கு ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான். நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனோடு இணைகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வார்த்தையில் வல்லமை வெளிப்படும், சுகம் வெளிப்படும். கதவுகளை கர்த்தர் ஆசீர்வாதங்களை திறக்கிறார். அதற்கு ஒன்றே ஒன்று, உங்களுக்குள்ளே இருந்து அந்த வல்லமை ஜென்ரேட் ஆகணும்னா பரிசுத்த ஆவியில நிரப்பப்படணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வெண்கல கதவை நீங்க உடைக்கல, அவர் உடைக்கிறாரு. நீங்க யார்கிட்ட நிக்கணும்? உடைக்கிறகிட்ட நிக்கணும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை உங்களை முறிக்க சொல்லலாங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டின் அனுபவம். நீங்க அவரு கூட நின்றா போதும். அவர் எனக்காக, தாவீது ஏற்கனவே எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு அப்பயே வாக்குத்தத்தமா பேசிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். என் இருதயம் என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. 10வது வசனம் வாசிங்க. தாயும் தகப்பனும் என்ன கைவிட்டாலும், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உங்களெல்லாம் தாயும் தகப்பனும் கைவிடலை. தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி சாப்பிடு எந்திரி, அப்படியே மெலிஞ்சு போயிட்டு. எங்கே மெலிஞ்சு போயிட்டாங்க? நல்லா தானே உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தட்டி தட்டி எழுப்பி எங்கே மெலிஞ்சு போயிட்டாங்க பிள்ளைங்க? அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு. படிக்கிற பிள்ளை சொல்லி தாத்தா பாட்டி சொல்கிறாங்க பாருங்க. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். சத்தம் வரமாட்டிருக்கு. என்னவா இருக்கணும்? கீழ்ப்படியணும். நீங்கள் கீழ்ப்படுகிறதா ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ்க்கான அதிகம். கூப்பிட்ட உடனே வரணும். 10 முறை ஜூடா என்னன்னு 10 முறை. இப்போ கொஞ்சம் சூடா அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜூடா என்ன வாங்கிட்டு இருக்காரு? இப்போ எங்கே ஆளை காணமே? இங்கே தான் இருக்கானா? இங்கே வரையா? சாட்சி சொல்கிறியா? நான் கொஞ்சம் அடிக்க கம்மியாக தான் வச்சுருந்தேன். மைக்கில் வர லைவில் போ, சரி அப்புறம் பேசுவோம். ரைட். ஹல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர். தாவீதுடைய தகப்பன் மறந்தார், தாய் மறந்தாங்க, அண்ணன் மறந்தான், சொந்தக்காரங்க மறந்தாங்க. அவன் போன சபை அவனை மறந்துருச்சு, அவன் சுற்றி இருந்த சமுதாயம் அவனை மறந்துருச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்கிற ஒருத்தர் இருக்கிறார். இந்த அனுபவம் எங்கே தெரியுமா வரும்? அவர் பிரசன்னத்தில் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா அம்மா கூப்பிடவே இல்லை, அப்பா கூப்பிடவே மாட்டிருக்காரு. அப்பா கூப்பிட்டா என்ன, அம்மா கூப்பிட்டா என்ன? உங்களை உருவாக்கினவர் உங்கள் கூட இருக்கும் பொழுது அவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னா, ஆலய பிரகாரங்களிலே அவருக்குள்ள நீங்கள் நிரம்பி இருப்பீங்கன்னா, அந்த தகப்பன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கோணனானவைகளை செவையாய் மாற்றி, உங்களை கரடு முரடானவைகளை செமையாய் மாற்றி உங்களை நடத்த வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எங்க தெரியுமா வந்துச்சு? 4வது வசனத்தை எல்லாரும் போடுங்க பார்ப்போம். 4வது வசனத்தை இங்க எல்லாரும் வாசிக்க போகிறோம். இந்த அனுபவம் இந்த தாவீதுக்கு எப்படி வந்துச்சானா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், வாசிங்க, அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், ஒருவ பாளையம் இறங்கினாலும், உங்கள் மேல் யுத்தம் வந்தாலும், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கி இருப்பீங்கன்னா இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது.
ஹல்லேலூயா. சத்தமே வரல. முன்னாடி 2 வருஷம் மாற்றி உட்கார வச்சேன். பிரசங்க குறிப்பு எழுதுறீங்களோ பேனா வச்சு, பரவாயில்ல, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம், ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தில் தங்கி எப்படி பாடுறாரு பாருங்களேன். ஒன்றை நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? 9:50 உள்ளே வருவேன். அப்படி அல்ல, ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சிலர் லேட்டாக வராங்க, அது குடும்ப பிரச்சனை. ஒரு அவங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போன பிறகு ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க. ஏன்னா வீட்டுக்காரர் விட மாட்டிருக்காரு, அவரையும் தூக்கிட்டு வருவார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வல்லவர் நம்புங்க. உங்கள் வீட்டுக்காரர் வரலன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவரை கொண்டு வர வல்லமை உள்ளவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பிரதர், நான் தான் கறியெல்லாம் வாங்கி சமைக்க சொல்லி வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன். அப்படி யாராவது வந்திருக்கிறீங்களா? இல்லை. ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்டேன்? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க முடியும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? மகிமையை பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்க ஆலயத்தில் நாடி அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் அபிஷேக ஒளிவ மரோ, நான் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே. இந்த காலத்து தாவீது அழகா எழுதியிருக்கிறார். நான் அபிஷேக ஒளிவ மரோ, உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே. உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் பிரசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் தீர்ப்புமானே, நீரே என் ஜீவனின் பலனாய், நீரே என் ஜீவனுமானே, நீரே என் ஜீவனுமானே. அல்லேலூயா. அம்மா தான் கை தட்டினாங்க. இதெல்லாம் நல்லா பாடுறீங்க. அப்படியே 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பாடுனீங்கன்னா நீரே என் ஜீவனே. ஆனால் யாருமே தூங்கலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாக தான் சொல்கிறேன். எல்லாரும் விழிப்பாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. கவனிங்களேன். நீங்கள் இந்த பிரசனத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா தேவனுடைய வல்லமை உங்களை நடத்துகிறத நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆலய பிரகாரம் சபை, ஜபம், குடுத்தல், பாட்டு, எப்படி சர்ச்சில் இருக்கிறீங்களோ அப்படியே வீட்டில் வாழ பழகுங்க. சத்தம் வர மாட்டிருக்கேன். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஹோலி ஸ்பிரிட் உங்கள் நாமத்துக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு காலை வணக்கம் சொல்கிறேன். உங்கள் கூட பேச ஆயத்தமாக இருக்கிற அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க வீட்டுக்குள்ளே மரா சேக்கா அப்படி அப்படி உங்கள் வீடு நிறமோன்னா எத்தனை பாளையம் இறங்கினாலும் எதற்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உலகமோ பொருளோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது. உங்க அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப பாடலாமா? கைகளை உயர்த்தி. நான் அபிஷேக ஒளிவ மரம். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லு. உங்க ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், ஆமென், உம் அன்பையே. உங்க பிரசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். பாடலாம். உங்க பிரசனம் தான் பசியாற்றும் உணவு. ஜீசஸ், உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நீரே
கை தட்டு கொடுங்க பாப்போம். நல்ல பலமா நல்ல ஜெய்டன் கை தட்டுனா நல்ல கை தட்டு கொடுங்க பாப்போம். நல்ல விடாம சூர்யா சூர்யா அஜித் விஜய் எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இங்க அஜித் இருக்காங்க, விஜய் இருக்காரு, சூர்யா இருக்காரு. அவங்க எல்லாம் இங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு நல்லா. ஆமா அவன் என்ன சொல்றது, அல்போன்ஸ் என்னது அல்போன்ஸ், தேவானா ஸ்டீஃபன். ஆமா வீல் ஏதாவது பேர் இருக்கா? வேணுகோபால் தான் இருக்கு. வீல் போகட்டும். கவனிங்க, ஆலய பிரசன்னத்தை தினந்தோறும் அனுபவிக்கணும். உங்க வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளை ஒரு பாட்டை பாடி இதை நீங்க டார்ச் பண்ணிட்டு இதை பத்த வச்சுட்டீங்கன்னு உங்க வீடு அசைக்கப்படாது. ஆமென். நீங்க அப்படியே அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. அடைக்கலான் குருவிக்கு கூடு வைக்கிறதுக்கு இடம் வச்சிருக்கிறார், அது பெருகிறதுக்கு இடம் வச்சிருக்கிறார். அவைகளை பிழைப்பூட்டுகிறவர் உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இவ்வளவுதானே இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு இருக்கு. பெருவெல்ல இறைச்சல் எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. அவர் தரப்போகிற ஐஸ்வர்ய சம்பத்தை விசுவாச கண்களில பாருங்க. உங்களுக்கு தெளிந்த புத்தி, உங்களுக்கு ஆவியில பலன், பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அவருடைய வல்லமையை நம்புவதற்கான ஆவியை தந்திருக்கிறார். இன்னொரு ஒரு ராஜாவை காண்பிக்கிறேன். ராஜாவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எசேக்கியா ராஜா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? என்னோட 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் எங்க பிரவேசித்தாரு? உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன், இங்க சபை திறந்தே இருக்கு. காலையிலிருந்து ராத்திரி 24 மணி திறந்து இருக்கு. ஆபத்துகள் நேரிடுகிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்களேன். நீங்க சட்டையெல்லாம் கிழிக்க வேண்டாம். பலிபீடத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துருங்க. உங்க இருதய குமரல பதில் கொடுக்கிற ஒருத்தர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வீட்டுல சம்பளம் பத்தல, என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்கல. ஆலயத்துல வந்து இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி தானியேல் ஜெபம் செய்ய தொடங்கின உடனே பரலோகத்திலிருந்து பதில் பிறப்பிக்கப்பட்டதோ, அதே போல உங்க ஜெபத்திற்கு உங்க தேவைகளை சந்திக்கும்படி அவர் ஆலயத்தில் உங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டு உடித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தார். அவர் பிரச்சனையை நான் சொல்லணும்னா மேல் அதிகாரத்திலிருந்து நிறைய வாசித்துட்டே வரலாம். பயங்கரமான பிரச்சனை, யுத்தங்கள். ராஜாக்கு என்ன பிரச்சனை வரும்? ராஜாவை கொல்லணும்னு வருவாங்க, அதுதான் பிரச்சனை. உயிர் சேதம். ஆனால் அங்கே அவர் செய்கிற காரியம் நாட்டையும் காப்பாற்றணும், இவரும் காப்பாற்றப்படணும். இங்க இருக்கிற யுத்த காரியங்களாம் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு நேரம் போய்கிட்டே இருக்க வேண்டாம். நீங்க 1 வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப 4 போடுங்க, 19 4 போடுங்களேன். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராஜபக்சே இல்ல, இது வேற பேரு, வாசிக்க பார்ப்போம். சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஒருத்தன் ஆண்டவரை பத்தி தூஷணமா இன்னொரு ராஜா பேசுறான். அது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபமா மாத்தினார். கவனிங்களேன், உங்களை தூஷணமா பேசுறாங்களா, உங்களை எந்திரிக்க விட மாட்டேங்கிறாங்களா, அவங்க கிட்ட போய் யுத்தம் பண்ணாதீங்க. தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் வந்து உங்க இதயத்தை வீழ்த்தி விடுங்க, அவங்கள அவர் பார்த்து கொள்வார். சத்தம் வரமாட்டிருக்கு. அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும். வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார், உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தையின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்று மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா ராஜா சொல்றார். இந்த இந்தியாவில் எப்படி அன்றைக்கு கோலியாத்து கர்ச்சித்தது போல 100 மடங்கு இன்னைக்கு கர்ச்சித்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று நிச்சயம், எல்லா பள்ளத்தாக்கு, 7 பள்ளத்தாக்கு இல்லை, எல்லா பள்ளத்தாக்கிலும் வெற்றி கொடி நாட்டுகிற ஒரு வல்லமை உடையவர் இந்த உலகத்தின் அதிபதியாகிய கர்த்தர். உலகத்தை உண்டாக்கினவர். அந்த உலக அதிபதி இல்லை, இவர் ராஜாதி ராஜா. இவர் ராஜா அல்ல, இவர் ராஜாதி ராஜா. இவர் மாரநாதா, வரப்போகிற மேசியா. ஹல்லேலூயா. பதில் என்ன தெரியுமா? 31 வசனம் போடுங்க.
31 போடுங்கண்ணா. இந்த அதிகாரத்தை நீங்கள் போய் வாசிக்க வேண்டாம் சொன்னாலும் வாசிக்க மாட்டீங்க. இப்பயே வாசிக்க பார்ப்போம். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலைகளிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம். நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே வைராக்கியம் உள்ள கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் வைராக்கியமாக செய்வார். ஆலயம் என்பது தேவனுடைய பிரசன்னம். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமென். அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 32 வாசிங்க பார்ப்போம். 32 33 குயிக்கா வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவன் இந்த நகரத்துக்குள், சத்தமா சொல்லுங்க, நீங்க ஜெபிங்க, சத்துருக்கள் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அன்னைக்கு எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தவர் இஸ்ரேலுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க ரெடியா இருக்கிறார். இந்தியா தேசத்துல அவர் நாமம் தரிக்கப்பட்டு ராஜாவை நோக்கி கதறுகிற கூப்பிடுகிற நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். உங்க வீட்டில் எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் பிரசன்னத்தை ஆராதனை துதியோடு அவர் சமூகத்துக்குள்ள பாட பாட துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள பலன்? ஆமென் சொல்லுங்களேன். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தலும். இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆளும் வாழ சொல்ல பாருங்க. இங்க என்ன சொல்வாரு? யோசேப்புடைய வார்த்தை அல்லாம கையாவது காலாவது அசைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு பாருங்க அன்னைக்கு இருந்த பார்வோன். அந்த மாதிரி கர்த்தர் சபையை தலை நிமிர வைக்க போகிறார். சபையில ஜெபிக்காம இந்த தேசம் இயக்கப்பட போவதில்லை. நீங்க கர்த்தரோடு இணைவீங்கன்னா, சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய ஆலயத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, உங்க வாயில இருக்கிற வார்த்தை இல்லாம இந்த தேசத்தின் அரசுகள் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. ராஜாக்களை உற்பத்தி பண்ணுகிறவர் கர்த்தர், அவங்கள தள்ளிட்டு வேற ஆளை வைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் அவருடையது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தம் வரமாட்டிருக்கு. ஹல்லேலூயா. அற்புதமா நடத்துகிறார். 35 வாசிங்க பாவம். 35 வாசிங்க பாவம். அன்னைக்கு ராத்திரியில அந்த ராஜா பேரை சொல்லுங்க. ராஜபக்சே. ராஜபக்சே விரட்டிட்டாங்க, ஓட ஓட விரட்டிட்டாங்க. பாருங்களேன், அன்னைக்கு ராத்திரியில சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தேவ சமூகத்துக்குள்ள உட்காருவீங்கன்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. புரியல ஒன்றும். ஏன் தேவ பிரச்சனத்துக்கு வரோம் தெரியுமா? நீங்க தான் கார் ஓட்டுறீங்க, தூதர் உங்க கூடயே ஃப்ரண்ட்ல கிளியர் பண்ணிட்டே போறார். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்க தான் வேலை செய்றீங்க, உங்க வருமானத்தை தூதன் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறார். ஹலோ, நீங்க பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறீங்க, உங்க கூட யார் இருக்கிறா? தேவ தூதர்கள். கண் திறக்கல ஒன்றும். போன வாரம் ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா? கண் திறக்கப்பட்டுச்சு. யாருக்கு? ஆகாருக்கு. ஆமாம், பிள்ளை சாகிறத பார்க்கக்கூடாதுன்னு அந்த பையனை அங்கே கடத்திட்டு, அப்படி தான் இருக்குது, அங்கே ஒரு தூரமாக வச்சுட்டு அவன் சாகிறத பார்க்கக்கூடாதுன்னு போயிடுச்சு. எங்கே போய் நின்றுச்சோ அங்கே கண்ணை திறந்தா துறவு அங்கேயே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை வாழ வைக்கிறவர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் எங்கே அபயம் விடுறீங்களோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்கின்றீங்க பார்த்தீங்களா, அங்கேயே உதவியை வச்சிருக்கிறார் உங்களுக்கு. உங்கள் கண் திறக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே போய் கேட்போமா, அங்கே போய் எங்கேயும் கேட்க வேண்டாம். அவர் சமூகம். ஆமென். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்த. கை தட்டி பாடலாமா? அவர் சமூகம் என் சந்தோஷமே, ஆமென், அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. அவர் சமூகம் சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? அது எனக்குள்ள பெருக போகுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்றார்னு அர்த்தம். எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்குதுன்னா ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு. எங்க ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ அங்கே ஒரு அசைவு உண்டாக ஆரம்பிக்கிறது, அங்கே அற்புதம் நடக்கிறது, அந்த தேவ பிரசனம் உங்களை நடத்துகிறது. இனி உங்க வீடு தேவனுடைய பிரசனமாய் மாற வேண்டும். துதி உங்க வீட்டுக்குள்ளே உண்டாக வேண்டும், பாடல் சத்தம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பாட 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 சத்துருவின் கிரியைகள் தானா கீழே விழுந்து வெட்டுண்டு மடிந்து போகும். இந்த ராஜா எசேக்கியா ராஜா 14 வாசிங்களேன், 14 வாசிங்க. அப்புறம் மறுபடியும் 35 36 வாசிங்களேன். இப்போ 14 வாசிங்க. இந்த ராஜா என்ன பண்ணாரு வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக, கவனிங்களேன், உங்க போராட்டத்தில், உங்க பிரச்சனையில, உங்களுடைய இயலாமையில, உங்களுடைய அங்கலாய்ப்பில் நீங்க இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். ஆமென். நான் நிறைய இடங்களில் காசு ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது, அவ்வளோதான் இருக்கும் என் பாக்கெட்டில், நான் தைரியமாக சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, என்கிட்ட இருக்கிறத போடுறேன், உங்களை நம்பி விதைக்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுக்க வல்லவர். கவனிங்களேன், ஆயிரங்கள் அல்ல, லட்சங்கள் அல்ல, விதைக்க 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 கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பாலை வனத்தில், ஒரு வனாந்தரத்தில் ஒரு ஊற்றை உண்டாக்க கர்த்தர் உண்டாக்கினார். அவர் உண்டாக்கினவர். இன்றைக்கு என் தேவையை சந்திக்க அவர் வல்லவர். இதை நம்புவீங்கன்னா நீங்க ஃபினான்ஸை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க, பொருளாதாரம் உங்களை குறித்து பயப்படணும். அவர் சொன்னார், நாளைக்கு நினைத்த குறித்து நீ கவலைப்படாத, நாளை தினம் உன்னை குறித்து கவலைப்படணும். நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருப்பீங்கன்னா, அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருப்பீங்கன்னா, நாளை தினம் சொல்லணும், தனத்துக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், ஆனா அவரோட இருக்கணும். யாரோட இருக்கணும்? அவரோட. அவர் பிரகாரங்களிலே துதியோடும், அவர் சமூகத்தில் ஆனந்த சத்தத்தோடும். அல்லேலூயா. சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்ப பாடலாமா? கை தட்டி பாடலாமா? அவர் சமூகம். மாத்திட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நோட் கூட்டிக்கோங்க, ஒரு நோட் கூட்டிக்கோங்க. கத்தி கத்தி தொண்டையெல்லாம், ஆமா, எப்படி இருக்கு? ஸ்கார்பியோ கார் மேலே எரிச்சிட்டீங்களா? பயங்கரமா. போன வாரம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரயாணங்கள். கொஞ்ச நேரம் தண்ணி குடிப்போம், நிறையாவும் சாப்பிட்ருக்கோம், சாப்பிடாம இருந்திருக்கோம், 2 செஞ்சோம். ஆமா. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, நம்பி நம்பி நிரம்பி வழியுதே. எல்லாரும் பாடலாமா? அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி நிச்சயம். உங்க முகம் பிரகாசமானதுல தெரிஞ்சிடும். சிரிச்சுக்கிட்டே உள்ள வரும்போது தெரியும் நீங்க ஆண்டவரோட வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அனுபவிக்க போறீங்க? உங்க மகிழ்ச்சி பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு. இந்த மகிழ்ச்சி எங்க தெரியுமா? அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆலயம். நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இஸ்ரேல் வச்சிருப்பாங்க, ஜேக்கப்னு வச்சிருப்பாங்க, மேஷாக்குன்னு வச்சிருப்பாங்க. சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. அவங்க முகத்தையும் பாருங்க, ஆலயத்தில் உட்காந்துருக்க முகத்தையும் பாருங்க. எங்க முகத்தை பாருங்க. எங்களை கர்த்தர் கைவிடாம, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது, சொல்றதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, ஆனால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். நம்ம ராஜகண்ணியை பார்த்தா, ராஜகண்ணி கார் விட்டு வர, அவர் தான் டாக்டரான்னு கேட்பாங்க. அது அவர் தான் எங்கள் டாக்டர் ராஜகண்ணி. அப்படியே கல்யாணத்தில் வந்து நின்றார், கிஃப்டோடு வந்து நின்றார். எங்களை மேலே ஏற்றல, அவரை மேலே விட்டாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ ஆண்டவர் ஆலயத்தில் உட்காந்தாலே உங்கள் முகம் மாறிடும். ஆமென். இந்த படத்துக்கு போயிட்டு வரேன். நானும் படத்துக்கு தேட்டருக்கே போனதில்லை.
இந்த படத்துக்கு போயிட்டு வரீங்களா பாருங்கள், வெளியே வரும்போது பேட்டி எடுத்த உடனே ஒன்றும் சரியில்லை, இந்த படமே வேஸ்ட்டு, எதுக்கியா 3 மணி நேரம் அங்கே உட்காந்தேன். அவர் சமூகம் உனக்கு ஆனந்தம். இங்கே இருக்கிற யாரும் தேட்டருக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. போனீங்க பார்த்துக்கோங்க, சீட்டில் இருந்து எந்திரிக்க மாட்டீங்க. ஆவியானவர் உங்களை அங்கே உட்கார வச்சு ஓனர் ஃபோனை போடுவார் எனக்கு, நீங்கள் தான் பாஸ்டரா, உங்கள் விசுவாசி உட்காந்து எந்திரிக்கல வாங்கன்னுவார். பொல்லாத ஆவியில விரட்டிட்டு வாலிப பையன் தம்பி தங்கச்சி ஒரு தேட்டர் படிக்க போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாது என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. இன்னொரு முறை, என்னுள்ளம் தேவன் பால் இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். 36வது வசனம் 1 ராஜாக்கள் 19. பொங்கி 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 வழியுதே. எசேக்கியா ராஜா ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணனால அவருக்கு விரோதமா வந்த ராஜாவுக்கு என்ன நினைச்சுன்னு வாசிங்க பார்ப்போம். வாசிங்க போடுங்க, 36 37 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள். அதுக்குள்ள எங்க போயிட்டு பாருங்க. அப்பொழுது அசரியா ராஜாவாகிய சனிகரிப்பு பிரயாணப்பட்டு திரும்ப போய் நினிவேயில் இருந்து விட்டான். 37 வாசிங்க, வாசிங்களேன். 37 போடுங்க. அவன் தன் தேவனாகிய, இப்ப எங்க போயிட்டான்? அவன் எங்க போறான்? இப்ப நம்ம ஆளு தேவனுடைய ஆலயத்துக்கு போயாச்சு. இவன் எங்க போயிருக்கிறான்? ஆமா, நிஸ்க்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய 2 பசங்க அவனை என்ன செஞ்சாங்க? என்னுள்ளம் தேவன் பால். அப்படியா பண்ணாங்க? சாகரவனை பிழைக்க வைக்கிறது தேவ சமூகம், உயிரோடு இருக்கிறவனை போட்டு தள்ளுறது அந்த சமூகம். புரிஞ்சா சரி, புரியல சரி. சாகரவனை நீ சாகாத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எந்திரிச்சு போனா ஒரே சாப்பாட்டில் 40 நாள் நடந்தாரு. 40 நாள் சாப்பிட்டு கடைசி எங்க போய் அங்கே உட்காந்த உடனே இந்த உலக கிரியைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் சமூகத்தில் உட்காருவீங்கன்னா என்னுள்ளம் இதுதான். அதான். தேங்க்யூ தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. ஒன்று நான் இன்னைக்கு ஃபுல்லாக பாடுவேன். இப்படி பாடுவேன், நீங்கள் தூங்குற வரைக்கும் பாடுவேன். ஆமென். இந்த தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாக இருக்கிறத நீங்கள் நாடணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜா தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தார், ஜெபித்தார். அவன் பேசினதை இவர் ஆண்டவர்கிட்ட சொன்னார். அதுதான் 14 15 16 பார்த்தீங்கன்னா அவன் பேசுன தூஷண வார்த்தைகளை பேசி காமித்தார். இப்படிலாம் பேசுகிற ஆண்டவரே நான் என்ன செய்ய? இவன் ஒன்றுமே செய்யலை. ஆலயத்தில் இருந்தான். அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அவனை என்ன பண்ணணுமோ பண்ணிட்டார். நீங்கள் ஆலய பிரகாரத்தில் வந்தீங்கன்னா வளருவீர்கள். ஆமென். உயர்த்தப்படுவீர்கள். சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ இன்னொரு ஆளை காமிக்கிறேன் ஆலய பிரகாரத்தில். உங்கள் டைம் நான் எடுக்க மாட்டேன். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரின்னு போட்டு ஆசீர்வாதம் போட்ட பிறகு தான் வெளியே போகணும். அதுக்கிடையில் யாரும் வெளியே போகக்கூடாது. கரெக்டாக 10:30 மணிக்கு நாங்கள் முடிக்கிறோம். இதுக்கு இடையில் ஆலய பிரகாரத்தை விட்டு யாரும் போகக்கூடாது. மகி பூட்டை போட்டு சாவி பூட்டு வச்சுக்கோ. தேவ பிரசன்னம் வந்து வேடிக்கை அல்ல, சரிங்களா? உலகத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உங்களுடைய வாசப்படியில் தங்கி இருப்பதே நாடுவேன் சங்கீதக்காரன் பாடுகிறான். ஒரு நாள் வாரத்தில் ஒரு 2.5 ஹவர்ஸை ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு கர்த்தர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் நேரங்கள், உங்கள் உழைப்பு, உங்கள் எண்ணம், உங்கள் இருதயம், உங்கள் ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. இவைகளை கர்த்தருக்குன்னு நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படிங்களேன். ஆலயத்திலிருந்து கர்த்தர் பேசும்போது உங்கள் இருதயத்தை தொடும்னா, குத்தும்னு சொல்லலை, தொடும்னா நீங்கள் மனம் திரும்பணும். அவன் கோவிக்க கூடாது, சரண்டர் ஆகணும். நான்லாம் பல நேரத்தில் பல இடத்துல கர்த்தர் என்கிட்ட பேசின உடனே அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே சரண்டர் ஆகிடுவேன். ஆண்டவரே என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க, நான் இதை செஞ்சுட்டேன், இப்படி இருக்கு. இருதயத்தை கர்த்தர் தொடும்போது மனம் திரும்பிட்டீங்கன்னா அந்த மனம் திரும்புதல் பரலோக வல்லமையை
வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. சாமுவேல் என்ற பிள்ளை ஆண்டானோ தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் வாசிக்க பாப்பா. எடுத்துக்கொள்ள 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 21. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21. கடைசி வரி வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில், சத்தமா சொல்லுங்க, அம்மா அம்மார்ல சொல்லுங்க, கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். இப்போ உங்க பிள்ளை எங்க வளர்றாங்க? அதான் அம்மா அம்மாரை கேட்டேன். பிள்ளை வீட்டில் தான் வளர்றாங்க. சன்னதி இருக்கா வீட்டுக்குள்ள? ஹலோ, இது ஜெபிக்கிற இடம். இந்த டைம் ஜெபிக்கிற டைம். இந்த டைம் தேவனை பாடுகிற நேரம். பிள்ளையாண்டானோ அப்படின்னு போட்டிருக்கு. பிள்ளையாண்டான் பால் குடிக்கிறத மறந்த உடனே கொண்டு வந்து அந்த அம்மா ஆலயத்தில் விட்டுருச்சு. இன்னைக்கு பூஸ்ட் குடிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, மேங்கோ ஜூஸ் குடிக்கிறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்த உடனே வெளியவே நிற்கிறாங்க. ஆனால் அற்புதம், இந்த புது ஆலயம் வந்த பிறகு யாருமே கீழே நிற்கிறது இல்லை. அது வரைக்கும் ஸ்தோத்திரம். பழைய காலத்தில் எங்கள் பிரதர் ஒருத்தர் போய்ட்டு உட்காந்துருக்கிறார். அவர் பார்க்குறாரு, என் பேரை இன்றைக்கும் சொல்ல போகிறீங்களா? பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும். மனைவி பிள்ளையை விட்ட உடனே நேராக டீ கடைக்கு போயிடுவார். ஆனால் புது ஆலயம் வந்த பிறகு வாழ்க, எல்லா சகோதரர்கள் மேலே உட்காந்துருக்கிறீங்க. எல்லாரும் இந்த பிரதர்ஸ்க்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்கப்பா. அண்ணன், அப்பா, அங்கிள், மாமா, உங்களை அத்தான் கையை தான் தட்டுங்களேன், நல்லா தான் தட்டுங்களேன். ஹல்லேலூயா. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் எங்க வளர்ந்தாராம்? கர்த்தருடைய சன்னதியில். ஆலயத்தில் விட்டாங்க, ஆனால் எங்க வளர்றான்? சன்னதி. சன்னதி தான் தெரியுமா? தேவனை துதிக்கிற இந்த பலிபீடம். அங்க உடல வாசல்ல நிக்கல, வாசல்ல நிக்கல. ஆலயத்துக்குள்ள உள்ள வரும்போதே உங்களை அன்பாய் கேட்கிறோம், கட்டாயமாய் சொல்லுகிறோம், கடிந்தும் சொல்லுகிறோம். சரிங்களா? 3 சொல்றேன். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா முன்னாடி சேர் எங்க காலியா இருக்கோ கட 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 நடந்து அந்த சன்னதியை நோக்கி வந்துடணும். கறி கடைக்கு போறீங்க, கொண்டவஞ்சால பஸ்ஸில் நின்று, அண்ணே செல்வானே 1.5 கிலோ அப்படியே சொல்லுவீங்க. அடிச்சு போய் நின்று 1.5 கிலோ எலும்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. என்னது அந்த என்ன சொல்லி, கொழுப்பு கொஞ்சம், என்ன கொஞ்சம் ரொம்ப கொழுப்பு. ஆராதனைக்கு வாங்கினா பின்னாடி உட்காந்துக்கிறது. ஹலோ, இன்னைக்கு மாறுங்க. உங்க கூட தான் கர்த்தர் பேசுறார். யார் கூட பேசுறார்? உங்க கூட தான் பேசுறார். முன்னாடி ஒரு 3 பேர் வந்த பாருங்க, இந்த கேர்ள்ஸ் 3 பேர். நான் காலையில் கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாற்றி உட்கார வச்சேன். பூரா அப்படியே பாட்டு பாட வேண்டியது, பைபிள் அங்கே வச்சிட வேண்டியது. இது மாறணும். இது மாறணுமா வேண்டாமா? நாற்காலி உங்களுக்கு முன்னாடி எம்டியா இருந்தா நீங்க அங்க உட்காரணும். ஈடுபாடு, தேவ சமூகத்தில் ஈடுபாடு. இப்படியே பின்னாடியே உட்காந்துட்டு கவனிங்க. பின்னாடி உட்கார தேவையில்ல, நிரம்பிட்டா பின்னாடி உட்காருங்க. சேர் இல்லை பிரதர், உள்ளே வரும்போது பாஸ்டர் சேர் ஃபுல்லாகிருச்சு, நோ ப்ராப்ளம். ஆனால் சேர் இருந்தால் உங்கள் பார்வை எங்கே இருக்குன்னு தெரியுமா? எங்கே சேர் இருக்குது அங்கே போயிடணும். எம்டியாக இருக்கா? ஹல்லேலூயா. இங்கே ஜெபத்தோட்டத்தில் ஒரு அண்ணன் வருவார், ஒவ்வொரு மாதமும் வருவார். அவர் வந்து முட்டிலே நின்று ஆராதிப்பார். நாங்கள் 4 மாவடிக்கு போன டிசம்பர் போயிருந்தோம் நினைக்கிறேன். டிசம்பர் நவம்பரில் போயிருந்தோம். நான் மேடையில் உட்காந்துருக்கிறேன். அங்கே 50,000 பேருக்கு மேலே கூடி இருக்கிறாங்க ஜெபத்தில். நாங்களும் முட்டி பிடிச்சோம். லேட்டாக கணத்திறந்து பார்த்தா அவர் ஜெபத்தோட்டத்துக்கும் வர்றாரு, 4 மாவடிக்கும் வர்றாரு. அங்கேயும் அத்தனை பேர் மத்தியில் மேடை கிட்ட தான் முட்டி போட்டிருக்கிறார். நேற்று ஃபாதர் அப்பா ஜெபம் பண்ணும்போது இஸ்ரேல் வந்து நிறைய பிள்ளைகளை நடத்துகிறாரு, தேவைகள் இருக்குன்னு ஒரு புது பாட்டை பாடி இஸ்ரேலுக்கே பாடுங்கன்னு ப்ளஸ் பண்ணார். அவர் வெளியே வந்து என்கிட்ட நிறைய கொடுக்க காசு இல்லை அப்படின்னு ஒரு சின்ன காணிக்கைன்னார். அவர்கிட்ட இருந்து 100 ரூபாயை என்கிட்ட கொடுத்துட்டு போனார். நான் கையில் வாங்கி அவர் ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணேன். ஹலோ, நீங்கள் இந்த ஈடுபாடு உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஆமென். அப்படின்னா உன்ட்ட 100 ரூபா கொடுக்கணுமா? அதுக்கு சொல்லலை. முன்பக்கமாக வந்து முன்னாடி வந்து அவர் சமூகமே சந்தோஷமே,
அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழி ஆனந்தம் பேரானந்தமே. உங்க பிள்ளைகளை நான் முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நேரத்தை கருதி. உங்க பிள்ளைகளை சூப்பர் பால் பிரகாஷ் எந்திரி எந்திரி, சும்மா எந்திரிய. முந்தி எங்க இருப்பானே தெரியாது. ஆனா இப்ப சர்ச்சுக்குன்னு வந்தா ஏன் சேரை போட்டி போடுறான். எனக்கு நான் போயிட்டா கூட எந்திரிக்க மாட்டான், விட்ட மாட்டான். வாழ்த்துக்கள், உட்காரு, குட் பாய். ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னேன் எங்கேயும் போயிடாத, இங்கேயே உட்காரு. மைக்கை எடுத்து கொடுக்குறான். கவனிங்களேன், நிறைய தம்பிமார்கள் நேற்று மட்டும் ஆலயத்தில் ஒர்க் பண்ணேன், நான் ஒர்க் பண்ணேன்றவங்க மட்டும் எந்திரிச்சிட்டு குயிக்காக எந்திரிக்க பார்ப்போம். நேற்று நான் சர்ச்சில் ஒர்க் பண்ணேன். வாலிப தம்பிமார்கள் சத்தம் கேட்குதா? ஒர்க் பண்ணேன், தேங்க்யூ. நாங்கள் கீழே சர்ச்சை கூட்டணும், சர்ச்சை நாங்கள் கூட்டினேன். பாத்ரூம் கிளீன் பண்ண சகோதரிகள் தாய்மார்கள் செஞ்சவங்க எந்திரிங்க. 1 2 3 4 5 ரைட்டு. வேற நேற்று கொயர் ப்ராக்டிஸ்க்கு வந்தேன். எங்கே இருக்கிறீங்க? கொயர் ப்ராக்டிஸ் அங்கே போயிட்டீங்களா? வெரி குட். 2 பேர் இருக்கீங்க, இன்னொரு ஆள் காணாம. அங்கே இருக்காங்களா? ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 21 22 23. ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். ஒரு கைத்தட்டு, நல்லா தான் கைத்தட்டுங்களேன். நிக்கிற நீங்க தேவனுக்கு சேரதுனால இந்த முழு சபை பார்க்குற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தில் நாங்கள் உங்களை பிளஸ் பண்ணுறோம். இந்த ஆலயத்தில் நீங்கள் செய்கிற அத்தனை பணிகளுக்கும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ. உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் சபையில் இருக்கிற பாத்ரூமை கிளீன் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு என்ன செய்கிறீங்க? மீதி சொல்ல மாட்டேன். ஆனால் கூச்சப்படாமல் வாலிப தம்பி தங்கச்சிகள் சுத்தம் பண்ணுகிறார்கள். பரலோகம் எழுதி கொண்டு இருக்கிறது. ஒரு கலசத்தில் தண்ணீர் கொடுத்தாலும் அதை மறந்துடாம அதற்கு அதிகமான பலனை தருகிறவர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியை. ஆமென். திண்டுக்கல் சபைக்கு நம்ம இடம் வாங்க போகிறோம். அதுக்கு இப்போ இருந்தே ஆயத்தமாகுங்க. இன்னும் 1 மாதம் டைம் உங்களுக்கு. இந்த தேவனுடைய ஆலய பிரகாரத்திற்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். கணக்கில் வைக்கிறவர் அல்ல, அவர் கடனாளி அல்ல. ஆமென். கர்த்தருக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு 100 மடங்கு உங்களுக்கு திரும்ப தருகிறார். அல்லேலூயா. இந்த சாமுவேல் தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. என்ன தெரியுமா ரகசியம்? சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியே இல்லை. அல்லேலூயா. அவரை மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசியே கிடையாது. முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்தது. சொல்லுங்க, முன்னும் இருந்தது. வசனம் வாசிக்க நேரம் சீக்கிரமா முடிக்கிறேன். முன்னும் இருந்ததில்லை, அதுக்கு பின்னும் இருந்ததில்லை. நீங்க ஆலயத்தில் உங்க பிள்ளை வளரும்னா உங்களை கர்த்தர் உங்க பிள்ளைய உலகம் பார்க்குற மாதிரி வைப்பார். ஊரு பார்க்குற மாதிரி அல்ல, உலகம் பார்க்குற மாதிரி. ஆமென். அந்த பையன், அந்த தம்பி, அந்த தங்கச்சி வாயிலிருந்து பாடல் வசனம் வரும்னா கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அவர்களை உயர்த்த வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். இன்னொரு ஆளை நான் வசனத்தை வாசிக்காம சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நான் கொண்டு வந்த ஆளை கொண்டாந்து முடிச்சிடுவேன். உங்களுக்கு 4வது ஒரு நபரை காண்பிக்கிறேன். ஆலய பிரகாரத்தில் அவன் டோர் கீப்பர். சொல்லுங்க, டோர். வாசல் நின்று வெல்கம் பண்றாங்க பார்த்தீங்களா? டோர் கீப்பர். உடன்படிக்கை பெட்டி 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் வாசிக்க வேண்டாம், உங்க பைபிள்லாம் மூடி வச்சிடலாம். நான் முடிச்சிட்டேன். யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா, மோசே ஆலய பிரகாரத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பிரசனத்துக்குள்ள போய் ஆண்டவரோட பேசிட்டார். ஆண்டவரோட பேசிட்டு வெளியே வர்றார். பேசிட்டு போயிட்டார். 17 வசனம் நினைக்கிறேன், 33:17. தேவனுடைய மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிற அந்த பிரசனத்தை தேவனுடைய மகிமை புகையா மேகமா மூடிருச்சு. இதை வெளியே இருந்து வாசல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யோசுவா அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். குயிக்கா வாசிங்க என்னோட கூட சேர்ந்து. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். 33 9ஆம் வசனத்தை வாசி. 11 வாசிங்க. 11 முடிச்சிடலாம். இல்லை, கடைசி வரி வாசிங்க. கடைசி வரி, நூனின் குமாரனாகிய
யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரன் ஆகிய வாலிபன். இப்ப கவனிங்களேன், இது யாருடைய பணிவிடக்காரனா, யாருக்கு அசிஸ்டன்ட்னா, மோசேக்கு அசிஸ்டன்ட். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய பணிவிடக்காரன். இங்க தேவனுடைய பிரசன்னம் அங்க இறங்கின உடனே அந்த வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படிங்க, தேவ பிரசனத்தை விட்டு அவன் கொஞ்சம் கூட அசையல. ஊரு போயிருச்சு, பிரசங்கியாரும் போயிட்டாரு, அவன் நகலல. சொல்லுங்க, அவன் இனி உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் நிரந்தரமா இருக்கணும். இவ்வளவுதான். ஆமேனா? உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் எப்படி இருக்கணும்? உங்க கேம்பஸ்க்குள்ள என்ன இருக்கணும்? ஷாலோம் கேம்பஸ்ல தேவ பிரசனம், பாடல் பெருகணும், தேவனுடைய மகிமை, மேக ஸ்தம்பம் இறங்கணும். அல்லேலூயா. இந்த மோசே மரித்த பின்பு இந்த பிரசனத்தை விட்டு பிரியாது இருந்த யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மோசையோட இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேக்கு என்ன செஞ்சனோ அதை எல்லாம் உனக்கு செய்வேன். அற்புதம் என்ன தெரியுமா? மறுபடியும் உடன்படிக்கை பெட்டிய யோசுவா தூக்கிட்டார். அன்றைக்கு காவல் காத்தார். அந்த பிரசனத்துக்கு வெளியே நின்று தூரமா இருந்து ஒரு வாட்ச்மேனை போல இருந்தான். இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்களை வழிநடத்துகிறவனாய் மாறினான். இந்த ஆசாரியர்கள் கால் எடுத்து வைத்தார்கள். எல்லா யோர்தானின் தண்ணீர் குவிலா நின்றது. அப்படியே கண்களை மூடலாமா? என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, டி மைனர் கொடுக்குறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, லாக்கா மகாராதுலஹா லேக்ரமா சதலரஹா லேப்ரோகாதலரமா ஷே ரேகாத். அப்படியே அந்நிய பாஷையில பேசலாமா? ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதவர், உங்க பிரச்சனை எங்களை விட்டு விலகல. எத்தனையோ முறை நாங்க உங்களை விட்டு விலகணும், சபைக்கு வராம போனோம், உமை பாடல, உமை தேடல, உபவாசிக்கல, உமை துதிக்கல, என் வாயார நான் மனசார பாடல. ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாமல், என்னை கைவிடாமல் இம்மட்டும் நடத்தினீரே. உங்க வீட்டின் நன்மையினால இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த வாலிப தம்பிக தேவ பிரசனத்தை பிடித்துக் கொள்வார்களாக. ரேகா தாராமலா அன்னைக்கு மோசேக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வந்தீர். ஆனால் இந்த யோசுவா மேக ஸ்தம்பம் அல்ல, அக்கினி ஸ்தம்பம் அல்ல, சந்து சூரியனை நிறுத்துகிற ஒரு வல்லமைய ஆண்டவரே இந்த யோசுவாக்குள்ள தந்து அவர் உம்முடைய பிரசனத்தை விட்டு விலகாதபடி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். இயேசுவையே நாங்கள் பார்க்கிறோம், பிரகாசம்